அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. டமஸ்கஸ் நகரிலே ஒரு சந்தையிலே ஒரு சம்பவம் நிகழ்கிறது. அந்த சம்பவத்தை அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். அது என்ன சம்பவம் என்றால், அந்த சந்தையிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு மனிதரை போட்டு அடித்து துன்புறுத்தி நோவினை படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை பார்த்து கொண்டிருந்த அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உடனே அந்த இடத்திற்கு சென்று இடத்திலே நடந்து கொண்டிருக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பிரச்சினைக்கு ஒரு தீர்வை கொண்டு வந்துவிட்டு அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், எதற்காக வேண்டி சந்தையிலே இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களுமாக சேர்ந்து இந்த மனிதரை போட்டு அடித்து துன்புறுத்தி நோவினை படுத்தி கொண்டிருக்கின்றீர்கள், என்ன காரணம் என கேட்க, அங்கே கூடியிருந்தவர்கள் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களை பார்த்து பதில் கூறினார், ஒரு அநியாயக்காரன், இவன் நிறைய குற்றங்களை செய்யக்கூடியவன், அதனால் இவனை போட்டு நாங்கள் அடித்து கொண்டு இருக்கின்றோம் என்று கூறின நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு விடயத்தை கூறி காட்டினார்கள், ஒரு உதாரணத்தை கூறி காட்டினார்கள். அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஒரு மனிதர் தெரிந்தோ தெரியாமலோ கிணற்றிலோ அல்லது ஆற்றிலோ அல்லது குளத்திலோ விழுந்து விடுகிறார். அவர் விழுவதை நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அங்கே கூடியிருந்தவர்கள் அனைவர்களுமாக கூறினார்கள், நிச்சயமாக நாங்கள் அவருடைய உயிரை காப்பாற்றுவோம் என்று கூறின நேரத்தில் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறி காட்டினார்கள், அது போன்றுதான் இந்த மனிதரும், இவர் தவறு எனும் கிணற்றுக்குள் விழுந்து இருக்கின்றார், அவரை நீங்கள் எப்படியாவது நீங்கள் அந்த மனிதரை, கிணற்றில் விழுந்த மனிதரை எப்படி கை கொடுத்து நீங்கள் காப்பாற்றுவீர்களோ அது போன்று பாவத்திலே இருந்து வெளியில் வருவதற்காக வேண்டி அந்த மனிதருக்காக வேண்டி எதையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த விடயங்களை செய்து பாவத்திலே இருந்து அவரை மீட்டிக் கொண்டு வாருங்கள். அதை விட்டுவிட்டு அவருக்கு அடித்து நோவினைப்படுத்தி துன்புறுத்தி அவருக்கு கஷ்டம் கொடுப்பதை நீங்கள் நிறுத்திவிடுங்கள் என்று கூறினார்கள். இது போன்றுதான் நாங்களும் தவறுகள் இழைக்கக்கூடியவர்களை கண்டால் ஒருபோதும் வெறுத்து நடந்து விடாதீர்கள். அவர்களுக்கு உண்டான ஆலோசனைகளை கூறுங்கள். எப்போதாவது ஒரு நாள் அந்த ஆலோசனைகள் அவரை திருத்துவதற்கு அது ஒரு காரணமாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.